10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் வறண்டு காணப்படுவதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நடப்பாண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம் ஆகிய ஏரிகளின் நீர்மட்டம் தரைமட்டத்தை எட்டியுள்ளது. தண்ணீரின் அளவு பூண்டி ஏரியில் 48 மில்லியன் கன அடியும், புழல் ஏரியில் 511 மில்லியன் கன அடியும், செம்பரம்பாக்கத்தில் 369 மில்லியன் கன அடியும் உள்ளது. சோழவரம் ஏரி முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. அனைத்து ஏரிகளின் மொத்த நீர் இருப்பு 928 மில்லியன் கன அடியாகும். ஏரிகளில் நீர்மட்டம் குறைந்ததை தொடர்ந்து சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி இருப்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதனிடையே சென்னையில் கோடம்பாக்கம், வடபழனி, சூளைமேடு, சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. சில சமயங்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக அப்பகுதி வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனக்கு குடிய கூட தண்ணி கிடையாது, உடம்பு குளிக்க தண்ணி கிடையாதுங்க, பையனை குளிப்பாட்டு தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி கஷ்டம். ஒரு நேரம் சாக்கடை தண்ணி கலந்து வருது. நான் குடிச்சிட்டு வாங்கி தலைமையாக எனக்கு போயிடுச்சுங்க இந்த தண்ணியை குடிச்சு. அதனால் தயவு செஞ்சு எனக்கு தண்ணி போட்டு விடுங்க அவசியம். தண்ணி கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணியே வரதில்லை, வந்தாலும் சீக்கிரம் நின்றுது. வரதும் ட்ரைனேஜ் வாட்டர் தான் நிறைய கலந்து வருது. பத்த மாட்டுது எங்கே யாருக்கும் அதிகம். மோஸ்ட்லி ட்ரைனேஜ் வாட்டர் தான். வெளியில் போய் பைக்கில் எடுத்துகிட்டு வரோம், இல்லை பைசா கொடுத்தா வெளியில் எடுக்கிறோம். பைசா கொடுக்குற இடத்துல சம்டைம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. இதேபோன்று சென்னை பல்லவன் நகரில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.